ஹலோ கைஸ். இன்றைக்கி வந்து என்கியூவில் ஒரு பை எடுத்திருந்தோம். ப்ளஸ் என்கியூ அந்த பை எப்படின்னு பார்க்குறோம். டெய்லி 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 சரி கைஸ், இது வந்து சாட்டில் இருக்குது. 1 minute கைஸ், எஸ்கேப். கான்ட்ராக்ட் நம்ம ட்ராக் தான் ப்ரைஸ் பவுண்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். காலையில் ப்ரைஸு ட்ரேடு சரியான புல்லிஷில் இருந்துச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நேற்று எஃப்ஓஎம்சி முடிஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் ஆகிட்டு அப்படியே கண்டினியூஷன்லாம் இருந்துச்சு. 9:30க்கு அப்புறம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். 9:30 ஓப்பன் ஆகிவிட்டது. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம அஸ்யூஸ்வல் ஓஆர்ஜியை மார்க் பண்ணிவிட்டு எவ்வளோ ஃபில் பண்ணலான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து 25 லெவலுக்கு வரல. இதுதான் சப்போர்ட்டிங் ஏரியா. 50க்கு 50 வரலாம். இந்த ஹை நேற்று கிரியேட் பண்ண ஹையில் தான் ப்ரைஸ் சப்போர்ட் எடுக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பைஸ் தான் போகணும், ஃபுல்லாக ஃபில் ஆகக்கூடாது. ஏன்டா ட்ரா வந்து ரொம்பவும் பக்கத்தில் இருக்குது. இதில் கேப் ஃபில் ஆகக்கூடாதுன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இஎஸ் வந்து அந்த ஹையில் சப்போர்ட் எடுத்துருச்சு, என்கே எடுக்கலை. இதுவே உங்களுக்கு பிடிஆர் எஸ்எம்டியாக கன்சிடர் ஆகிரும். பட் நான் இருந்தாலும் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். 15 மினிட் க்ரியேட் பண்ணால் பிடிஆரை க்ரியேட் பண்ணால் லேட் ஆகும்ட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக 5 மினிட்டில் இந்த எஃபிஜி இன்வெர்ஸ் ஆச்சு. அஸ் யூஸ்வல் நம்மளுக்கு ஆர்டிபி இருக்குது. ஆர்இஆர்டிபி ரீடெலிவரி பேலன்ஸ் இருந்துச்சு. ரீடெலிவரி பேலன்ஸுக்கு அப்புறம் ப்ளஸ் 9:30 எஃபிஜியும் சப்போர்ட்டு. 9:30க்கு அப்புறம் க்ரியேட் பண்ண எஃபிஜியும் அதுக்குள்ளே அலைன் ஆச்சு. கரெக்டாக உள்ளே வந்தேன். ரீடெலிவரிக்குள்ளே வந்துட்டு இங்கே உங்களுக்கு இது ஒரு சின்ன டெட்ரஸுப்பாக இருக்கலாம். இங்கே போயிட்டு சிஎஸ்டி வச்சேன். நான் என்ட்ரி போட்டு நான் இங்கே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஐஸு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். பக்கத்தில் இருக்க ஐஸு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டேன். அந்த ஐ தான் சரி, அந்த ஐ தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக எனக்கு இந்த கேண்டில் புஷ் கொடுத்தோன்னே எப்படியும் இதில் பாதி ரீப்ரைஸ் ஆகும்னு, பெரிய கேண்டில் எப்படியும் பாதி ரீப்ரைஸ் ஆகும்னு தெரிஞ்சுட்டு, ஏன்னா இது அன்யூஸ்வலான புஷ்ஷாக இருந்துச்சு. அதனால் நான் இங்கே எக்ஸிட் ஆகிட்டேன். எனக்கு சரி போதும்ன்ட்டு நான் எக்ஸிட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இறக்கி மறுபடியும் ஒரு 15 மினிட் ஆர்டிபிக்குள்ளே வந்துட்டு ஓபியா எடுத்துகிட்டு இங்கேருந்து புஷ் பண்ணேன். மறுபடியும் எஃப்இஜி இது உங்களுக்கு ஓபியாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இன்வெர்ஸ் இருக்குது வந்துட்டு இப்போ மறுபடியும் ப்ரைஸ் புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அங்கே தான் போய்கிட்டு இருக்கு. பார்க்கலாம். இங்கேயும் ஒரு ட்ரேட் எடுத்துருக்கலாம். இது ஒரு எஸ்எம்டி. இந்த இன்வெர்ஸு இந்த ஓபியில் எடுத்துகிட்டு இதோட இன்வெர்ஸு கீழே எஸ்எல் வச்சுட்டு இங்கே டிபி பண்ணியிருந்துக்கலாம். ஸ்டில் இந்த எஸ்எலுக்கு வரல ப்ரைஸு. அதுக்கடுத்து உங்களுக்கு இங்கே ஒரு எஸ்எம்டி. அதுக்கடுத்து இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சோன்னே இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சோன்னே கூட எடுத்துருக்கலாம். நான் இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சோன்னே எடுத்துருக்கலாம். மறுபடியும் ப்ரைஸ் புஷிங்கில் இருக்குது. லெட்ஸ் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னொரு பை ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து 2 பை ஆக்சுவலாக ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஈரோ யூஎஸ்டியும் கோல்டும். யூஆர்யூஎஸ்டி இந்த ஹை வந்து ஒரு ரிலேட்டிவ் கிளை மாதிரி ஃபார்ம் பண்ணு. நான் இந்த தான் பவுண்டு எதிர்பார்த்தேன். இந்த ஹை வந்து பக்கத்தில் போயிட்டு இறக்கிருக்கேன். ப்ளஸ் அதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணிட்டு இந்த ஜோனு இந்த எஃபிஜிக்குள்ளே டாப் ஆகி ட்ரேட் ஆச்சு. இன்றைக்கி லண்டனில் வந்து லோ ஃபார்ம் பண்ணாங்க. இது ஏசியனே லோ ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால் நான் அடுத்த H4க்கு வெயிட் பண்ணியிருந்தேன். 10 மணி. இது வந்து forex.com தானே. 9 மணி. ஆமாம், 9 மணி கேண்டிலாக இருக்கும்.
இந்த இது வந்து டேப் ஆகி ஓபியோட அலைன் ஆச்சு, எஃப்இஜி இருந்துச்சு. இந்த ஐஸ் தான் இங்கே உங்களோ ஹேங்கிங் ஃப்ரூட்டு ரிலேட்டிவ் ஐஸ் எல்லாமே இருக்குது. இந்த ஐ தான் நான் இங்கே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கடுத்து 15 மினிட்டுக்குள்ளே போயிருந்தேன். நான் இந்த இன்வர்ஸு இல்லைன்னா சிஎஸ்டிக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த இன்வர்ஸ் கரெக்டாக சிஎஸ்டியோட அலைன் ஆச்சு. இங்கே தான் என்ட்ரி லெவல்ஸ் இருந்துச்சு. கொஞ்சம் நான் ஸ்டேக் பண்ணியிருந்தேன், இறங்க இந்த இதுக்குள்ளே நான் 1 மினிட்டில் ஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். போய்கிட்டு இருக்கேன். இதுதான் அந்த ட்ரேடுக்குரியது. இதுலேயுமே அவங்களுக்கு எஸ்எம்டி இருக்கும், நீங்கள் இப்போ செக் பண்ணிங்கன்னா தெரியும். அதுக்கடுத்து கோல்டு அதே சேம் தான். H4 எஃப்இஜி ஓபி இந்த எஃபெக்ட் டாப்பு. அது லிட்ரலாக அந்த 600 நான் என்னோடய அலாட்டு அடிக்காமையே தான் இருந்துச்சு. நேற்று அடிக்கவே இல்லை, ஆனால் ஃபீச்சர்ஸில் போயிடுச்சு. இதில் வந்து அடிக்கவே இல்லை. லிட்ரலாக கம்மியாக ஒரு 2 பிப்போ 3 பிப்போ, 1 பிப்போ 1.5 பிப்போ. இந்த எவ்வளோ 18. இது வந்து அலாட் வந்து 36. அந்த ஜஸ்ட்டு ஆமாம், எத்தனை பிப்புன்னு தெரில. சரி விட்டுருங்க, அது எதுக்கு நம்மளுக்கு. இந்த H4 எஃப்இஜி இங்கே இந்த ஓபியோட கலைனாச்சு. 15 மினிட் போயிருந்தேன். இந்த லோ வந்து இது பண்ணல. மறுபடியும் இது டேர்ட்டில் சூப் ஆகிட்டு இங்கே இது டேர்ட்டில் சூப் ஆகும்போது நான் 5 மினிட் போயிட்டு இந்த சிஎஸ்டியை கன்வெர்ட் ஆகும்போது என்ட்ரி எடுத்திருந்தேன். இந்த இன்வெஸ்ட் இங்கேயே எடுத்துருந்துக்கலாம். இந்த கேண்டில் ஹேமர் ஆகும்போது இங்கேயே எடுத்துருந்துக்கலாம். இதுவும் மேக்ரோக்கெலாம் இருந்துச்சு. நான் அந்த 10 o'clock கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு தான் ட்ரேட் பண்ணலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 10 o'clock கேண்டில். அடுத்து H4ஓட பிஓத்தி எப்படி பிரிண்ட் பண்ண, அதுக்கு இந்த கேண்டிலே டேர்ட்டில் சூப் ஆகிடுச்சா. அதனால் நான் 5 மினிட் போயிட்டு அடுத்த இந்த இது வந்து க்ளோஸ் வைக்கும் போது நான் இங்கே 20-40 மேக்ரோக்குள்ளே போயிட்டேன். கரெக்டாக இங்கே எடுத்துருந்தேன் இந்த லெவலில் 76. அதோட இது வந்து இந்த இருக்கு 76-34 அந்த இதில் எடுத்துருந்தேன். பாப்பா எப்படி போகுதுன்னு. இதாங்க ஐஸ் இன்னைக்கோட ட்ரேட் பிரேக் டவுன்ஸ்.